2009 வெளிவந்த வாமனன் படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் பிரியா ஆனந்த். அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் எதிர்நீச்சல் மற்றும் வணக்கம் சென்னை போன்ற படங்கள்ல நடிச்சுதான் இவங்க ஃபேமஸே ஆனாங்க. இதை தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சு அரிமா நம்பி, இரும்பு குதிரை, எல்கேஜி, காசேதான் கடவுளடான்னு இப்படி பல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சொல்லப்போனா இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு இப்படி வேற வேற லாங்குவேஜ்லயும் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பட் இடையில இவங்களுக்கு பெருசா பட வாய்ப்புகள் கிடைக்காததுனால கேப் விட்டு தான் நடிச்சுக்கிட்டு வராங்க. அதுபடி போன வருஷம் இவங்களுக்கு ஒரே ஒரு தமிழ் படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷமும் இது வரைக்கும் சுமோன்ற ஒரு தமிழ் படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இந்த படமுமே பெருசா ஓடலன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இவங்களுடைய ஆக்டிங்க்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலும் இங்க இருக்கதான் செய்றாங்க. இதனாலே இவங்க மோஸ்ட் அண்டர்ரேட்டட் தமிழ் ஹீரோயின்ஸோட லிஸ்ட்ல இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில ஆக்ட்ரஸ் பிரியா ஆனந்த் ரீசெண்டா ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே பத்தின ஒரு போஸ்டுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா ஆக்டர் சூர்யாவோட ஆக்டிங்லயும் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்லயும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிவந்து வெற்றி அடைஞ்ச படம் தான் ரெட்ரோ. இந்த படத்துல ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே தான் சூர்யாக்கு பேரா ருக்மிணின்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்கன்றது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுலயும் இதுல அவங்கள கேரக்டருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கருமை நேரத்துல மேக்கப் பண்ணி மாத்தி தான் நடிக்க வச்சிருந்தாங்க. இந்த நிலையில எக்ஸ்பேஜ்ல ரீசெண்டா இத பத்தி விமர்சனம் பண்ணி ஒருத்தங்க போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்புள்ள தமிழ் சினிமா, உங்களுக்கு கருமை நிறம் கொண்ட ஹீரோயின் வேணும்னா அப்படி இருக்கவங்களை தேர்ந்தெடுங்க. அப்படி பூஜா தான் வேணும்னா அவங்களோட உண்மையான நேரத்திலேயே இருக்க விடுங்க. இந்த மாதிரியான பெயிண்ட் வேலையை பாக்குறதுக்கு சங்கடமா இருக்கு. இது 2025, சோ இன்னும் சிறப்பா செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இப்ப பலரும் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில ஆக்ட்ரஸ் பிரியா ஆனந்தும் இதுக்கு சப்போர்ட் பண்ற வகையில சிரிக்கிற எமோஜி ஒன்னு போட்டு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இதனாலேயே இந்த ஒரு போஸ்ட் இப்ப வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா ஆக்ட்ரஸ் பிரியா ஆனந்த் ஒரு தமிழ்நாட்டு பொண்ணுன்றதுனாலதான் இதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னு பலரும் சொல்லிக்கிட்டு வராங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.